எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சபரி டூரிசம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது திருக்குறளை பற்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருக்குறள் தமிழின் சிறப்பு வாய்ந்த ஒரு நூல். திருக்குறள் எழுதியவர் திருவள்ளுவர். 133 அதிகாரங்கள் கொண்டது. 1330 குறளை கொண்டது. திருக்குறள் என்பது அடியெடுத்து ஆகுபெயர். திருக்குறளை சிறப்பு உரை எழுதியவர் பரிமேலழகர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறள் அச்சுப்பதிப்பான 1812 திருக்குறள் முதல் அச்சுப்பதிப்பு வெளியிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். திருக்குறள் உரையவர் 10 பேர். கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு எத்தனை கற்கள் கட்டப்பட்டது? 3687 கற்கள் கட்டப்பட்டது. திருக்குறளில் உள்ள ஒரே விதை குன்றுமணி விதை. திருக்குறளில் உள்ள மரம் பனை மூங்கில். திருக்குறளில் உள்ள பழம் நெருஞ்சி பழம். திருக்குறளில் கோடி என்ற வார்த்தை 7 முறையும் 7 என்ற வார்த்தை 8 முறையும் இடம்பெற்றுள்ளது. திருக்குறள் சிறப்பு பெற்ற நூல். திருக்குறள் மொழி கடைசியாக மொழிபெயர்க்கப்பட்ட மொழி கொரியன் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருக்குறளை திருவிக புகழ்ந்துள்ளார். நிறைய பேர் புகழ்ந்து திருக்குறளுக்கு தனி சிறப்பு எழுதியுள்ளார்கள். திருக்குறளில் மிக சிறந்த நூலாகும். தமிழுக்கு கதி கம்பராமாயணம். திருக்குறள் கம்பராமாயணம். திருக்குறள். திருக்குறள் அதிகமாக தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலக அளவில் பரவி இருக்கிறது. இங்கிலாந்து விக்டோரியா மகாராணி காலையில் தூக்கி வந்தவுடனே திருக்குறள் தான் படிப்பார். ரஷ்யா ஏவுகணை அணுத்துளை மாளிகையில் திருக்குறள் வைக்கப்பட்டுள்ளது. திருக்குறளை திருவிக்க புகழ்ந்துள்ளார் பாரதியார், பாரதிதாசன், பல அறிஞர்கள் திருக்குறளை மிகவும் நன்றாக புகழ்ந்துள்ளனர். யாராவது இந்த வீடியோ பிடிச்சதோ மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் சபரி டூரிசம் 1995.